மீடுரன் பரம்பல் நீ மீடுரன் பரம்பல் தொடர்பா பார்ப்போம். அப்ப மீடுரன் பரம்பல்ல ரெண்டு விதமான மீடுரன் பரம்பல் இருக்கு. ஒண்ணு கூட்டமாக்கப்படாத மீடுரன் பரம்பல், இன்னொன்னு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல். இப்ப நான் இன்னைக்கு சொல்லி தர போறது இந்த கூட்டமாக்கப்படாத மீடுரன் பரம்பல். இப்ப இலகுவான விஷயம் தான் இந்த கேள்வி. அப்புறம் முதலாவது கேள்வி, இந்த தரவுகளை மீடுரன் அட்டவணையில் காட்டுக. மீடுரன் அட்டவணையில் காட்டுக. தரவுகளை எக்ஸ் எடுத்துக்கொள்ளணும். தரவுகளுடைய எண்ணிக்கை தான் மீடுரன். தரவுகளுடைய எண்ணிக்கை தான் மீடுரன். சரியா? பாருங்க, 0 அப்படின்ற தரவு, 0 அப்படின்ற தரவு தரவு ஒரு தரவு. அடுத்து 1 1ன்ற தரவு 6 தடவை. அடுத்து 2 பாருங்க, 2ன்ற தரவு 10 தடவை. 2 10 தடவை. 3 தடவை 4 தடவை இருக்கு. ஒரு தடவை, கூட்டமாக்கப்படாத மீடுரன் படாத. இதுல சராசரி, அதாவது இடை கேட்டா வேற ஒண்ணு செய்ய தேவையில்ல. இத நீங்க எஃப்எக்ஸ் அட்டவணையை தயாரிக்க. இடை கேட்டா எஃப்எக்ஸ் அட்டவணை ஓலவெளியே படிச்சிருப்பீங்க. இது எளிமையான விஷயம். 0த்தையும் 1ஐயும் பெருக்குங்க 0, 1ஐயும் 6ஐயும் பெருக்குங்க 6, 2ஐயும் 10ஐயும் பெருக்குங்க 20, 3 12. இதை போட்டுக்கொள்றேன். சிக்மா எஃப்எக்ஸ். சிக்மா எஃப்எக்ஸ்னா இந்த எஃப்எக்ஸ்ல உள்ள எல்லாத்தையும் கூட்டணும். ஏன்னா 0, 6, 26, 38. அப்ப சராசரி அப்படின்றது சிக்மா எஃப்எக்ஸ சிக்மா எஃப் ஆல பிரிக்க வாரது. அதாவது 38 மொத்த மீடுரன்கள எண்ணிக்கை 21, இதால பிரிச்சா சராசரி. அப்ப இந்த மீடுரன் பரம்பலுக்கு இத மாதிரிதான் நாங்க சராசரி கண்டுகொள்வோம். சரி, இந்த மீடுரன் பரம்பலுக்கு இது மாதிரிதான் நாங்க சராசரி கண்டுகொள்றோம். சரி, பாருங்க, இதுல இந்த மீடுரன் பரம்பல்ட இடைய கேட்டாங்க. வேற என்ன மாதிரி இந்த இந்த விஷயத்துல வேற என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு போவோமே. வேற என்ன மாதிரி இந்த மாதிரி மீடுரன் பரம்பல்ல கேள்வி கேட்கலாம். திரள் மீடுரன் அட்டவணையை தயாரித்து திரள் மீடுரன் அட்டவணை. அப்புறம் திரள் மீடுரன்னா மீடுரன் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறது. இந்த முதலாவது 1, 1ஐயும் 6ஐயும் கூட்டுங்க 7, 7ஐயும் 10ஐயும் கூட்டுங்க 17, 17ஐயும் 4ஐயும் கூட்டுங்க 21. இதுதான் திரள் மீடு. இப்ப உங்களுக்கு இந்த மீடுரன் பரம்பரை கொடுத்துட்டு இதுல இருந்து ஆகாரம் எதுன்னு கேட்கிறாங்க. இப்பமே அவ பாருங்க, மீடுரன்ல அதிக தடவை வந்து 10 தானே. அந்த 10, அதாவது 10 தடவை வந்த ஈட்டு எதுனா 2. 2 தானே 10 தடவை வந்திருக்கு. அப்ப இது ஆகாரம் 2 அப்படின்னு சொல்றோம். ஆகாரம் கேட்டிருந்தா அதுக்குரிய ஆன்சர் 2. அடுத்து வீச்சு கேட்கிறாங்கன்னா, வீச்சுன்றது இதுல உள்ள மிகப்பெரிய பெருமானம். பாருங்க, மிகப்பெரிய பெருமானம் 3 தானே. அதுல இருந்து மிக சிறிய பெருமானம் 0. அப்ப 3ல இருந்து 0த்தை கழிச்சா 3. இதுக்குரிய வீச்சு 3. இதுக்குரிய வீச்சு 3.
ஒருவேளை இத காலனை கேட்கிறாங்கன்னு இப்ப காலனை முதலாம் காலனுக்கு சமன்பாடு 1/4 n² ஓராம் வீட்டு 1/4 எண்ணுக்கு பதிலா மொத்தம் எத்தனை தரவுகள் இருக்கோ அந்த தரவுகளோட எண்ணிக்கையே போட்டிருக்கு. மொத்தம் 21 தரவுகள். அப்ப 21 சக 1. அப்ப 22 4ஆல பிரிப்போம். 22 4ஆல பிரிச்ச ஆன்சர் 5.5 மீட்டு. 5.5 மீட்டுன்னு வரும். 5.5 மீட்டை காண பாருங்க, இங்க சொல்றேன். முதலாம் மீட்டு 0. முதலாம் மீட்டு, ரெண்டாம் மீட்டு, மூணாம் மீட்டு, நாலாம் மீட்டு, அஞ்சாம் மீட்டு, ஆறாம் மீட்டு, ஏழாம் மீட்டு, அது எல்லாமே இந்த 7க்கு வந்துடும். அதாவது ரெண்டாம் மீட்டு, மூணாம் மீட்டு, நாலாம் மீட்டு எல்லாம் 1 வகை குறிக்கும். அது எல்லாமே 1. சரியா? அடுத்தது 8 தொடக்கம் 17ஆம் மீட்டு 2. 18 தொடக்கம் 21ஆம் மீட்டுன்றது 3. அப்ப 5.5ஆம் மீட்டுன்னா எனக்கு தேவை 5ஆம் மீட்டும் 6ஆம் மீட்டு. 5ஆம் மீட்டுக்கு பதிலா 2 தசம் 5. 6ஆம் மீட்டுக்கு பதிலாவும் 2 தான். அதுல இருந்து 5ஆம் மீட்டான 2 கழிக்கும். இத சுருக்க ஆன்சர் 2. முதலாம் காலனி 2ன்னு வரும். ஒருவேளை இதுல 2ஆம் காலனை கேட்டா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 2ஆம் காலம், அதாவது இடையம் கேட்டா எப்படி செய்யறது பாருங்க. 2ஆம் காலனிக்குரிய சமன்பாடு அரை n² ஓராம் மீட்டு. 2ஆம் காலனிக்குரிய சமன்பாடு அரை மொத்தம் 21 தானே. 21 சக 1. 22 2ஆல பிரிங்க ஆன்சர் 11ஆம் மீட்டு. இடையம் 11ஆம் மீட்டு. எனக்கு இடையம் வரப்போகுது இந்த 17. 11ன்றது இந்த 17க்கு இருக்கும். அப்ப 11ஆம் மீட்டுக்குரிய ஆன்சர் 2. 11ஆம் மீட்டுக்குரிய ஆன்சர் 2. அடுத்து 3ஆம் காலனையும் பார்ப்போம். இதான் 3ஆம் காலனைக்கான சமன்பாடு. 3/4 n பதிலாக 21 சக 1. சுருக்குங்க ஆன்சர் 16.5 மீட்டா. இதை எப்படி பாக்குறது? 16.5. இது லேசுதான். 16ஆம் மீட்டும் இந்த 17க்குள்ளதான் வரும். 16ஆம் மீட்டும் இதுக்குள்ளதான் வரும். 17ஆம் மீட்டும் இதுக்குள்ளதான். ரெண்டுமே பாருங்க 2 தானே. 16ஆம் மீட்டும் 2 தான். 17ஆம் மீட்டும் 2 தான். 2. 16ஆம் மீட்டுக்கு 2 போட்டேன். இந்த தசம் 5 அப்படியே போட்டேன். 17ஆம் மீட்டான தசம் 5ல இருந்து 16ஆம் மீட்டான 17ஆம் மீட்டான 2ல இருந்து 16ஆம் மீட்டான 2 கழிச்ச ஆன்சர் 2ன்னு வரும். இப்ப இந்த பரம்பல்ல இந்த மாதிரிதான் நாங்க இடையம், ஆகாரம், வீச்சு இதெல்லாம் கண்டுகொள்றது. அடுத்து பார்ப்போம். நாங்க அடுத்ததா ஒரு கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் தொடர்பா. கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல் தொடர்பு. மீடுரன் பகுப்பாய்டை 0 தொடக்கம் 10, 10 தொடக்கம் 20 தொடக்கம் 30, 30 தொடக்கம் 40, 40 தொடக்கம் 50 கொடுத்தாங்க வைங்களேன். இந்த மீடுரன் 2, 3, 5, அடுத்து 3, 1 கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான மீடுரன் பரம்பலை தான் நாங்க சொல்றது கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பல். சரியா? அப்ப இதுக்கு இடை காண்றது பாருங்க.
இதுக்கு எப்படி இடை காண்ற சராசரி எப்படி காண்றேன்னா மீடுற நேரத்தைனா இந்த வகுப்பாய்டின நடுப்பெருமானம் நடுப்பெருமானம்னு சொல்லலாம் அல்லது இன்னொரு பெயர் வகுப்பு புள்ளி வகுப்பு அதை எழுத 0க்கும் 10க்கும் நடுப்பெருமானம் 5 அடுத்து 10க்கும் 20க்கும் நடுப்பெருமானம் 10க்கும் 20க்கும் நடுப்பெருமானம் எப்படி காண்றது 10ஐயும் 20ஐயும் கூட்டி 2ஆல பிரிங்க பிரிச்சா 15 அடுத்து 20க்கும் 30க்கும் நடுப்பெருமானம் 20க்கும் 30க்கும் நடுப்பெருமானம் இது எப்படி காட்டுறேன்னா முதல் மாதான் 20ஐயும் 30ஐயும் கூட்டுங்க 2ஆல பிரிங்க பிரிச்ச ஆன்சர் 25 அடுத்து நடுப்பெருமானம் 35 அடுத்து நடுப்பெருமானம் 45 நான் சராசரி அதாவது இடை காண்றதுக்கு என்ன செய்யணுமோ அதான் செய்ய போறேன் அப்ப அடுத்து நான் ஒரு அட்டவணை போடுறேன் எஃப்எக்ஸ் அட்டவணை எஃப்எக்ஸ்னா இந்த வீடுரனையும் எக்ஸைன் பெருக்கிறோம்னா 2 10 3 தர 15 45 5 தர 25 120 3 தர 35 140 1 தர 45னா 45 கவனிங்க இதுல எழுதி கொள்றேன் சிக்மா எஃப்எக்ஸ் சமன் இது அவ்வளத்தையும் கூட்டுவீங்க இது அவ்வளத்தையும் கூட்டது 10 55 60 சராசரிக்கு சமன்பாடு சிக்மா எஃப்எக்ஸின் கீழ் சிக்மா எஃப் 365 சிக்மா எஃப்னா இது எல்லாத்தையும் கூட்ட வரதுன்னா 10 14 எஃப் வந்து 14 மீடுரன் எல்லாத்தையும் கூட்டினா இதுதான் சிக்மா எஃப் சரியா அது 14 அப்ப 365 14ஆல பிரிக்க வரதான் சராசரி எதுனே 365 14ஆல பிரிச்சா அது சராசரி இந்த சராசரி காண்றதுக்கு இன்னொரு சமன்பாடு எக்ஸ் பார் சமன் ஏ சக சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா இப்படி ஒரு சமன்பாட்டிலையும் சராசரி கண்டுபிடிப்பாங்க அப்ப அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் கவனிங்க இதுல எப்படி சராசரி காண்றது இந்த சமன்பாடுல எப்படி சராசரி காண்றது இத சொல்றது விலகல் இடைமுறை அல்லது உத்தேசித்த இடைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்ப இதுல சராசரி காண்றதுக்கு எஃப்எக்ஸ் அட்டவணை தேவையில்ல சரி அப்ப எஃப்எக்ஸ் அட்டவணை நான் அடிக்கிறேன் அப்ப அதுல சராசரி காண்றதுக்கு நாங்க விலகல் அட்டவணை போடணும் விலகல் டி இந்த விலகல் டிக்குரிய சமன்பாடு xi மைனஸ் ஏ இதுதான் விலகல் காண்றது இந்த சமன்பாடுல தான் விலகல் காண்றது xi மைனஸ் ஏ அப்ப கவனிங்க ஏன்றது உத்தேசித்த இடை ஏன்றது உத்தேசித்த இடை அது அவங்க கொடுப்பாங்க இதை எடுங்க அப்படின்னு அல்லது இப்படி ஆகார வகுப்பாய்டின நடுப்பெருமானத்தை நாங்க உத்தேசித்த இடையா எடுக்கலாம் பாருங்க 5 தானே ஆகாரம் இங்க அதுல நடுப்பெருமானம் 25னா நான் 25 உத்தேசித்த இடையா எடுக்கிறேன் முதலாவது விலகல் போட போறேன் பாருங்க எக்ஸைக்கு பதிலா 5 உத்தேசித்த இடை 25 5ல இருந்து 25 கழிங்க -20 திரும்ப அடுத்து வார எக்ஸைக்கு பதிலா 15 உத்தேசித்த இடை 25 15ல இருந்து 25 கழிங்க -10 -10 அடுத்து எக்ஸைக்கு பதிலா 25 உத்தேசித்த இடையும் 25 கழிச்சா ஆன்சர் 0 அடுத்து எக்ஸைக்கு பதிலா 35 உத்தேசித்த இடை 25 35ல இருந்து 25 கழிச்சா +10 அதே மாதிரி அடுத்து செய்து பாருங்க 20 அப்ப இந்த விலகல் அட்டவணை போட்டுட்டு தான் இப்ப நீங்க சராசரி காணும் சரியா
அப்ப அடுத்து இன்னொரு அட்டவணையும் இதுல சேர போகுது. அதை நாங்க சொல்றது FE FE. அப்ப மீடுகளையும் விலகலையும் பெருக்க போற பாருங்க, 2ஐயும் -20ஐயும் பெருக்கணும். பெருக்கினா -40. அடுத்து 3ஐயும் -10ஐயும் பெருக்கணும். பெருக்கினா -30. 5ஐயும் 0ஐயும் பெருக்கிறேன் 0. 3ஐயும் 10ஐயும் பெருக்கிறேன் 30. 1ஐயும் 20ஐயும் பெருக்கிறேன் 20. அப்ப இது அவ்வளத்தையும் கூட்ட வாரது சிக்மா FD. சிக்மா FD இது அவ்வளத்தையும் கூட்டி பாருங்க, ஆன்சர் -20. என்ன எவ்வளத்தையும் கூட்டின ஆன்சர் -20. நான் உத்தேசித்த இடையாக எடுத்தது 25 தானே. அப்ப ஏக்கு பதிலா இந்த சமன்பாடுல 25 போடுறேன். சிக்மா FDக்கு பதிலா -20, சிக்மா Fக்கு பதிலா 14. அப்ப ஆன்சர் 25 - 20/14. சரியா? 250 350. அது சுருக்கி பாருங்க என்ன ஆன்சர் வருது. இப்படி 2 முறைகள்ல நாங்க இடை காணலாம். இந்த மாதிரி கூட்டமாக்கப்பட்ட மீடுரன் பரம்பலுக்கு 2 முறை. ஒண்ணு இந்த சமன்பாடு சிக்மா FXன் கீழ் சிக்மா F. இன்னொன்னு இந்த உத்தேசித்த இடைமுறை. ரெண்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். சரியா? அவங்க எதை கேட்கிறாங்களோ அதுல நாங்க பதில் சொல்லிட்டு போவோம். பாருங்க, இது சார்ந்த இன்னொரு விஷயம் சொல்ற அவதானித்து கொள்ளலாம். நான் முதல்ல எழுதின வகுப்பாய்வை இப்படிதான் இருந்துச்சுன்னா, வகுப்பாய்வைகள் இப்படிதான் இருக்கு. இந்த வகுப்பாய்வையில இந்த இதுக்கு பேர் சொல்லுவா முதலாம் வகுப்பாய்வை. முதலாம் வகுப்பாய்வை. அப்ப அடுத்து இது இரண்டாம் வகுப்பாய்வை. இரண்டாம் வகுப்பாய்வை. இது 3, இது 4. இரண்டாம் வகுப்பாய்வை, 4ஆம் வகுப்பாய்வை. இந்த 0 இருக்கு தானே, இதுக்கு பெயர் சொல்றது முதலாம் வகுப்பாய்வையின் கீழெல்லை பெருமானம். சரியா? இதுக்குரிய பெயர் முதலாம் வகுப்பாய்வையிட கீழெல்லை பெருமானம். இந்த 10 இருக்கே, இதுக்கு சொல்றது முதலாம் வகுப்பாய்வையிட மேலெல்லை பெருமானம். முதலாம் வகுப்பாய்வையிட மேலெல்லை பெருமானம். அப்ப இந்த 10 இரண்டாம் வகுப்பாய்வையின் கீழெல்லை பெருமானம். இதை சொல்லுவோம் இரண்டாம் வகுப்பாய்வையிட மேலெல்லை பெருமானம் 20. இந்த 40 அது 4ஆம் வகுப்பாய்வையிட மேலெல்லை பெருமானம். 4ஆம் வகுப்பாய்வையிட மேலெல்லை பெருமானம் தான் 40. மேலெல்லை பெருமானம் 10 இருக்கே, முதலாம் வகுப்பாய்வையிட மேலெல்லை பெருமானம். அதுவும் இரண்டாம் வகுப்பாய்வையிட கீழெல்லை பெருமானம் இருக்கே, அதுவும் சமனா இருக்கணும். சரியா? அதுவும் ரெண்டுமே சமனா இருக்கணும். இங்க சமனா தான் இருக்கு. 20 20 30 30. அப்ப சமனா இருக்கு. அப்படி சமனா இல்லாட்டி அத சமனா மாத்தணும். அப்படி சமனா இல்லாட்டி அதை சமனா மாத்திட்டு நாங்க சில கேள்விகள் செய்ய வேண்டி வரும். அதுக்கு உதாரணம் பாருங்க. அதுக்கு உதாரணம் இப்படி ஒண்ணு கொடுக்குறாங்க. 20 தொடக்கம் 29, 30 தொடக்கம் 39, 40 தொடக்கம் 49, 50 தொடக்கம் 59. இது ஒரு வகுப்பாய்வை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வைங்க. இப்ப பாருங்க, இந்த 29 30 ரெண்டு முறை இலக்கம் இல்லையே. அப்ப இதை திருத்தணும். அப்ப ஒரு அட்டவணை ஒன்று போட சொல்லுவாங்க. வகுப்பு வரைபாடு. வகுப்பு வரைபாடு. சரியா? இந்த வகுப்பு இந்த கொடுத்திருக்கிறத திருத்தி எழுத போறோம். எப்படி திருத்துறது பாருங்க. பாக்குறோம் இந்த 30 அதுக்கும் இந்த 29 அதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். வித்தியாசம்னா 30 29 கழிப்பீங்கன்னா கழிச்சா என்ன 1. அந்த வித்தியாசத்தை 2ஆல பிரிங்க. இந்த வித்தியாசத்தை என்ன செய்யுங்க, 2ஆல பிரிங்க.
ஒன்ன ரெண்டால பிரிச்சா 0.5. இப்ப இந்த ஆன்சர் இருக்கு தானே, இந்த ஆன்சரை கீழெல்லை பெருமானத்துல இருந்து கழிக்கணும், மேலெல்லை பெருமானத்தோட கூட்டணும். இந்த 0.5 கீழெல்லை பெருமானத்துல இருந்து கழிக்கணும். பாருங்க 20, 20 இருந்து 0.5 கழிங்க 19.5. மேலெல்லை அதாவது 29ஓட 0.5 கூட்டணும், கூட்டினா 29.5. 29.5. அதே மாதிரி அடுத்த எழுத போற 30 இருக்குதானே, 30ல இருந்து 0.5 கழிங்க 29. 39ஓட 0.5 கூட்டுங்க 39.5. அதே மாதிரி அடுத்தது எழுதி பாருங்க. 39.5 49. அடுத்தது 49.5 59.5 இப்படி வரும். இந்த மாதிரி வரும். சரியா? இப்ப பாருங்க, இப்ப கவனிங்க, இந்த மேலெல்லை பெருமானமும் கீழெல்லை பெருமானமும் சமனா இருக்கு. அப்படி சமனா மாத்திர அந்த செயற்பாடு அந்த அட்டவணைக்கு பெயர் தான் வகுப்பு வரைபாடு. சரியா? அப்படி சமனா மாத்திர அந்த அட்டவணை தான் நாங்க என்னன்னு சொல்றோம், வகுப்பு வரைபாடு. அடுத்தது பாருங்க, இன்னொரு உதாரணம். 5 தொடக்கம் 10, 15 தொடக்கம் 20, 25 தொடக்கம் 30, 35 தொடக்கம் 40 இப்படி கொடுக்குறாங்க. இதுல பாருங்க, இது ரெண்டு சமநிலை தானே, அப்ப அது சமனா மாத்த போறேன். அது சமனா மாத்த போறேன். 15க்கும் 10க்கும் இடையிலான வித்தியாசம் 5 தானே, அதை 2ஆல பிரிங்க. 5 2ஆல பிரிச்சா 2.5. கீழெல்லை பெருமானம் இருக்கு, அதாவது 5, இதுல இருந்து 2.5 கழிங்க. 5ல இருந்து 2.5 கழிச்சா 2.5. மேலெல்லை பெருமானத்தோட அந்த 2.5 கூட்டுங்க, கூட்டினா 12.5. அதே மாதிரி அடுத்ததுக்கும் செய்ய, கீழெல்லையில இருந்து 2.5 கழிங்க, கழிச்சா 12. இதோட 2.5 கூட்டி பாருங்க 22. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செய்து போகும். இதுக்கு பெயர் தான் வகுப்பு வரைபாடு அல்லது திருத்திய வகுப்பாய்டை அப்படின்னு சொல்றோம். சரியா? வகுப்பு வரைபாடு அல்லது திருத்திய வகுப்பாய்டை அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம், அதுக்குரிய பெயர். இந்த மாதிரி கேள்விகள் வரப்ப இந்த விஷயங்கள் கேட்பாங்க. வகுப்பு வரைபாடு அட்டவணை போடுறது அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்துட்டு வரும், திரள் மீடுறன் தொடர்பா பார்த்துட்டு வரும். சொல்றேன், மீடுறன் கொடுக்குறாங்க, மீடுறன் கொடுப்பாங்க. சரியா? இப்போ உங்களுக்கு அட்டவணை போட சொல்லுவாங்க, திரள் மீடுறன் அட்டவணை. திரள் மீடுறன் 2 விதமான திரள் மீடுறன். ஒண்ணு அதிகரிக்கும் திரள் மீடுறன், பிஎஃப்னு போடுவோம். திரள் மீடுறன் அதிகரிக்கும் திரள். அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இந்த 2 இருக்கு தானே, அந்த 2 அப்படியே இருக்கும். பிறகு இந்த 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6, 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12, 12ஐயும் 15ஐயும் கூட்டினா 27, 27ஐயும் 13ஐயும் கூட்டுங்க 40, 40ஐயும் 10ஐயும் கூட்டுங்க 50. இப்படிதான் அதிகரிக்கும் திரள் மீடுறன் அட்டவணை போடுறது. அடுத்து பார்ப்போம், குறையும் திரள் மீடுறன். சரியா? இதை எப்படி போடுறேன்னு பாருங்க. இந்த குறையும் திறன் மீடுறன் எப்படி போடுறேன்னா, கீழே இருந்து வரும். கீழே பாருங்க, மீடுறன் முதலாவது என்ன இருக்கு, 10. பிறகு இந்த 10ஓட 13 கூட்டுங்க, 10ஓட 13 கூட்டினா 23.
பிறகு 23ஓட 15 கூட்டுங்க 38. 38ஓட 6 கூட்டுங்க 44. 44ஓட 4 கூட்டுங்க 48. அதோட 2 கூட்டினா 50. பாருங்க இந்த 50 இருந்து குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா கீழே வர 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 50, 48, 44 அப்படி குறைஞ்சிக்கிட்டு வருது. நீங்க மேல இருந்து போடுறதை விட கீழே இருந்து போடுறது லேசு. அடுத்து இன்னொரு அட்டவணை கேட்பாங்க. இன்னொரு அதிகரிக்கும் சதவீத சதவீத திரள் முடுதல் இப்படி கேட்பாங்க. இதுக்கு எங்களுக்கு இந்த அதிகரிக்கும் திரள் முடுதல் தேவை. இதை செய்ய இந்த அதிகரிக்கும் திரள் முடுதல் தேவை. பாருங்க அதிகரிக்கும் திரள் முடுதல் முதலாவது என்ன இருக்கு? 2 தானே இருக்கு. அப்ப நான் இங்க போடுறேன் மொத்த தரவுகள் 50. 50 மேல் 2 தர 100. 50 மேல் 2 தர 100. அதை சுருக்குங்க ஆன்சர் 4%. 4%. அடுத்ததுக்குரிய அதிகரிக்கும் திறன் முடன் பாருங்க 6. 50 மேல் 6 தர 100. சுருக்கி பாருங்க ஆன்சர் 12%. அடுத்து 12 இருக்கு. அப்ப 50 மேல் 12 தர 100. ஏன் இந்த 50 போட்டோம்னா மொத்தம் 50 தரவுகள் தானே இருக்கு. பாருங்க இந்த மொத்தம் எல்லாம் மீடியன் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க 50ன்னு வரும். அப்ப இதை சுருக்கிற ஆன்சர் 24. அடுத்து 54. அடுத்து 80. அடுத்து 100. இது அதிகரிக்கும் சதவீத திறன். அதே மாதிரி இன்னொரு அட்டவணை இருக்கு. குறையும் சதவீத திரள் முடுதல். குறையும் சதவீத திரள் முடுதல். அதுக்கு பாருங்க குறையும் திரள் முடுதல் பாருங்க முதலாவது 50 தானே இருக்கு. முதலாவது 50 இருக்குன்னா அப்ப மொத்தம் 50 தரவுகள் 50 மேல் 50 தர சுருக்க ஆன்சர் 100%. அடுத்து பாருங்க 48 இருக்குன்னா மொத்தம் 50. 50 மேல் 48 தர 100. இதை சுருக்குங்க 96%. அடுத்து அதே மாதிரி செய்து பாருங்க 88. அடுத்து 76. அடுத்து 43. அடுத்து 20% வரும். இந்த அட்டவணையெல்லாம் வளமையா பாஸ் பேப்பர்ல கேட்கிற கேள்விகள். நீங்க ஒவ்வொரு பாஸ் பேப்பரையும் எடுத்து செய்து பாருங்க. பொதுவாக 4 அட்டவணை கேட்பாங்க. இந்த 4 அட்டவணை தொடர்பாகவும் சொல்லி இருக்கேன். சரியா 4 அட்டவணை தொடர்பாகவும் சொல்லியிருக்கேன். அடுத்த செக்ஷன்ல நாங்க வளையுறு வளையம் மீடுரன் பல்கோணி அதுகள் வரைவை தொடர்பா பார்ப்போம். இதுல ஆன்லைன்ல உள்ளவர் லெஃப்ட் ஆயிட்டு ரீஜாயின் ஆகிக்கணும்.